ஜப்பானில் என்னோட பழைய வாட்ச் அண்ட் ஏர்பாட்ஸை நான் எப்படி சேல் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை சேல் பண்ணுறதுக்கு அக்கேபரா தான் பெஸ்ட்டு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு எந்த ஷாப்பில் சேல் பண்ண போகிறோமோ அங்கே டோக்கனும் எடுத்துகிட்டு அவங்க கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோட ஏர்பாட்ஸோட அவுட்டர் லேயரில் நிறைய ஸ்க்ராச்சஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. அதை நான் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஆனால் அது க்ளீன் ஆகவே இல்லை. இங்கேயுமே அவங்க அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதை எடுத்துக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் என்னோடய வாட்ச் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வாட்சை ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 5000 yen உள்ளதான் போகும், ஓகேவா, நான் செக் பண்ணட்டுமா ஃபர்தரான்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா டிஸ்பிளேல வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல ரேட்டுக்கே போயிருக்கும். ஏன்னா ஜப்பானில் ரீசேல் வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இங்கே ஸ்க்ராச்சஸ் இருந்ததுனால 5000 yen உள்ளதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களுமே இதை யூஸ் பண்ணாமல் சும்மா தான் வச்சுட்ருக்கோம். ஏன்னா சார்ஜில் ஒழுங்காக நிற்கலைன்றனால தான் நான் இதை அப்கிரேடே பண்ணேன். ஸோ சரி, ஓகே 5000 yen கொடுத்துடலாங்கிறனால அந்த அமௌண்ட்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டாப் நம்ம கையில் கொடுத்துட்டு அந்த டயல் பீஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட என்னென்னவோ செக் பண்ணாங்க அவங்களோட சிஸ்டமில். அண்ட் ஃபைனலாக 5000 yen ஓகே அப்படிங்கிற மாதிரி ஐபேடில் வந்து காமிச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சைன் வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஜப்பானில் ரெசிடென்ஸ் கார்டு வச்சுருக்கிறவங்க எல்லாமே யூஸ்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிக்கலாம். ஆனால் ஜப்பானுக்கு டூர் வரவங்களால சேல் பண்ண முடியாது. பிகாஸ் ரெசிடென்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா அக்கேபரா வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட ஷாப்ஸில் செகண்ட் ஹேண்ட்ஸில் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல ப்ராடக்டை நல்ல ரேட்டுக்கே வாங்கிட்டு போகலாம். ஃபைனலாக எங்ககிட்ட சைனெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா ரெசிடென்ஸ் கார்டையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு 5000 கேஷையும் கையில் கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.